ரெசார்ட் தான் நாங்க தங்கியிருந்த ரெசார்ட். ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம். நல்லா இருந்துச்சு தங்கறதுக்கு எங்களுக்கு அந்த சூழல். அதை முடிச்சுட்டு அந்த பின்னவலையிலே நாங்க மார்னிங் டிஃபன் எடுத்தோம். அங்க மார்னிங் டிஃபன் பாத்தீங்கன்னா தோசை, இடியாப்பம், அதுக்கு ஏதோ ஒரு தேங்காய் சொதி அது மாதிரி தராங்க. இதுதான் பின்னவலை யானைகள் காப்பகம். அங்க நிறைய யானைகளை வச்சு பராமரிக்கிறாங்க. அதாவது அடிபட்ட யானைகள், காட்டுல தாயை பிரிஞ்ச யானை குட்டிகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி இந்த முகாம்ல வளர்த்துக்கிட்டு வராங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் ஃபுல்லா அங்கங்க யானைகள் கட்டி வச்சிருக்காங்க. ஒரு இடத்துல யானைகளை ஒரு கேட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ஆத்துக்கு குளிக்க கூட்டிட்டு போறாங்க. காலையில ஒரு 10 மணிக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா திரும்ப வர்றதுக்கு ஒரு 2 மணிக்கு கூட்டிட்டு வருவாங்களாம். இது அங்கேயே அந்த காப்பகத்திலே இருக்கக்கூடிய யானைகள் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அந்த யானைகளுக்கெல்லாம் அங்க ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸை வாங்கி நம்ம யானைக்கு விருப்பப்படுறவங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா எனக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பின்னவலை யானைகள் காப்பகம் பார்க்கணும் அப்படின்னு எங்களுடைய தலையாத்திரையில இந்த ஒரு இடத்தையும் நாங்க அடிஷனலா சேர்த்துக்கிட்டோம். ரொம்ப இதெல்லாம் ஒரு தடவை நம்ம லைஃப்ல பார்த்தாலும் கண்ணுக்கும் மனசுக்கும் அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான ஒரு இதமான ஒரு இடம் இது. இதை விட இன்னும் நிறைய யானைகள் பாத்தீங்கன்னா ஆத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நிறைய யானைகளை உள்ள பார்க்க முடியல. அதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு அங்கிருந்து எங்களுடைய பயணம் நுவரேலியா மலையில பயணம். அந்த மலை பயணம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் நம்ம இந்தியால எங்கேயுமே கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி போனதுல ஏற்காடு மலையில பயணம் பண்ணியிருக்கேன். அதி அற்புதமான ஒரு பயணம் நுவரேலியா மலை பயணம். பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான ஒரு மலை. டீ எஸ்டேட் பாதையே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். சின்ன பாதையா இருக்கு. அந்த பாதை ஓரத்துல தங்கி இருக்காங்க, சில கடைகள் போட்டிருக்காங்க. அவ்வளவு ஒரு அதி அற்புதமான ஒரு மலை நுவரேலியா மலை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல டிராவல். அது போற வழியில ஒரு ரெஸ்ட், ஒரு டீ எஸ்டேட் ஒண்ணு அங்க இருக்கு. இந்த டீ எஸ்டேட்டை போயிட்டு விசிட் பண்றோம். டீயில எப்படி ப்ராசஸ் ஆகி டீ தூளா நமக்கு வருது அப்படிங்கறத போய் விருப்பப்படுறவங்களுக்கு அவங்க அழிச்சிட்டு போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இலை எப்படி ட்ரை ஆகுது, எத்தனை நாள் ஆகணும், அது எந்தெந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் டீ தூளா வருது அப்படிங்கறது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களுடைய கேன்டீன்லயே ஒரு டீ தராங்க குடிக்கிறதுக்கு. டீ குடிச்சிட்டோம்னா விருப்பப்படுறவங்க நம்ம வாங்கிக்கலாம். நான் ஒரு பாக்கெட் டீ தூள் வாங்கினேன், பிளாக் டீ போடுற மாதிரி. ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த டீ. ஒரிஜினல் டீ அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீ எஸ்டேட்டை முடிச்சுட்டு அடுத்தது முக்கியமான ஒரு இடம், நிறைய ராமாயணத்துல படிச்சிருக்கக்கூடிய இடம். ராமாயணத்துல வரக்கூடிய அந்த காவிய இடம் அசோகவனம். அதாவது சீதையை ராவணன் அசோகவனத்துல கொண்டு போய் வச்ச இடம். இந்த இடம் தான் சொல்றாங்க. இங்கதான் கோவில் இந்த கோவில் உள்ள வீடியோ எல்லாம் எடுக்க அலௌடு இருக்கா இல்லையான்னு தெரியல. எடுக்கல, அங்க எடுக்க முடியல. இது வெளியில இருக்கக்கூடிய தோற்றம். இது அந்த கோவிலுக்கு பின்பகுதியில தான் அந்த அவ்வளோ ஒரு அருவி மாதிரி தண்ணி வருது. இதுக்கு பக்கத்துலதான் ஆஞ்சநேயர் அவருடைய நெஞ்ச பிளந்து காமிச்சதா ஒரு சிலை வச்சிருக்காங்க. அவருடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் சொல்றாங்க. மேல இருக்கக்கூடிய இடம் தான் சீதை அசோகவனத்துல இருந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்றாங்க. அதுவும் பாக்குறதுக்கு அத்தனை ஒரு அழகான ஒரு இடம் அது. நாங்க இது போகும்போது ரொம்ப லேட் ஈவினிங், இருட்டுற நேரம் அது. அதை பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நாங்க போய் ஸ்டே பண்ணது கதிர்காமம்ல போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கதிர்காமம் முருகன் கோவில் தரிசனம். அந்த கதிர்காமம் முருகன் கோவில் 1814 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத அங்க ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. அதுதான் இது. எப்படி இருந்திருக்கு பாருங்க. இதுதான் கதிர்காமம் பெரிய கோவில் அப்படின்னு சொல்றாங்க. என்ட்ரன்ஸ் இது. அதோடைய என்ட்ரன்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா இங்கேயும் வேல் தான் அங்க பிரதானம். சுவாமிக்கு சிற்பங்கள், சிலைகளே கிடையாது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி அங்க நாட்டியம் ஆடிட்டு வராங்க. அதிகாலையில போயிட்டு நாட்டியம் ஆடிட்டு வராங்க. எங்க பார்த்தாலும் நிறைய புத்தர் சிலை தான் அங்க. அழகான ஒரு புத்தர் சிலை முருகன், கதிர்காமம் முருகன் கோவில் வாசல்லையும் இருக்கு. இது கதிர்காமம் போற வழியில பெரிய ஆறை கடந்துதான் நம்ம அந்த பாலத்து வழியா அங்க போகணும். அந்த ஆறுலாம் அவ்வளவு பெரிய ஆறு. அந்த ஆறை கடந்து நம்ம போனோம்னா அப்புறம் கதிர்காமம் முருகன் தரிசனம் முடிச்சுட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பி கொழும்பு வர வழியில இருக்கக்கூடிய ஒரு பீச் இது. இந்த பீச் பேர் ஏதோ அந்த டிரைவர் சொன்னாரு, எனக்கு இப்ப அது ஞாபகத்துல இல்ல.
அந்த பீச்சும் நாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பீச்சுக்குள்ள பாறை அந்த மாதிரி எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள்லாம் வச்சிருக்காங்க. அங்க ஒரு லைட் ஹவுஸ் தெரியுது பாருங்க, அதெல்லாம் ரொம்ப பழமையான ஒரு லைட் ஹவுஸ். 1938 வந்து இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அங்கிருந்து நாங்க கொழும்பு நோக்கி வரக்கூடிய ஹைவே இது, அந்த ஹைவே பிரிட்ஜ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வர வழியில ஒரு பெரிய லேக், அதாவது 2 3 6 சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு 2 hours எங்களுக்கு போட்டிங். இது தனியாவே நாங்க ஒரு போட் எடுத்துட்டு 6 பேர் போயிருந்தோம். 6 பேர் ஷேர் பண்ணி இந்த ஒரு போட்டு செம்மையா இருந்துச்சு. இந்த போட்டிங் பாத்தீங்கன்னா 2 hours போட்டிங் அப்படிங்கிறது 2 மணி நேரம் நமக்கு வந்து போனதே தெரியல. அவ்வளோ இடம் வந்து சுத்தி இருக்கோம் உள்ள. அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு அங்க. அந்த போட்டிங் தான் இந்த இடம். இந்த இடம் வரும்போது அப்படியே இது ஒரு சின்ன குறுகிய பாதையா வருது. இங்க நம்ம தலையை நிமிர்ந்தே உட்கார முடியாது, கீழே குனிஞ்சுதான் அதை கடந்து போகணும். அந்த பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன், சுத்தி காடுகள். 2 ரிவரோ 3 ரிவரோ ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அது அப்படின்னு சொல்றாங்க. அது எனக்கு அவர் சொன்னதே எனக்கு இப்ப கொஞ்சம் லேட்டா வீடியோ ரெடி பண்ணதுல ஞாபகம் இல்லை. இந்த ஆத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு முருகர் விநாயகர் இருக்காரு. நல்லா ஜூம் பண்ணி அந்த வீடியோ எடுத்தோம். சின்னதா ஒரு தீவு மாதிரி ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள முருகர் விநாயகர் அங்க இருக்காரு. போறவங்க எல்லாருமே அங்க நின்னு அதையும் வந்து தரிசனம் பண்றாங்க. பாக்குறதுக்கு ஒரு சின்ன, அது எப்படி அந்த இடத்துல வச்சு வழிபாடு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் முருகரும் விநாயகரும் இருக்காரு. அதை பார்த்த பிறகு அங்க இருந்து டிராவல் பண்ணி கொழும்பு சிட்டிக்கு வந்தாச்சு. கொழும்பு சிட்டிக்கு வந்து அங்கே ஒரு ஹோட்டல்ல நாங்க தங்கினோம். அதாவது அந்த லோட்டஸ் டவருக்கு நியரஸ்டா தங்கினோம். அந்த நாங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முருகர் கோவில். அந்த முருகர் கோவில் தான் இந்த இடம். அந்த முருகர் கோவில் உள்ள பாத்தீங்கன்னா, அந்த கோவில் எல்லாம் உள்ள எடுக்கிறதுக்கு அலௌடு இல்ல. சிற்பங்கள் அவ்வளவு ஒரு அதி அற்புதமா இருந்தது. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு மயில் வந்து வரைஞ்சிருக்காங்க, அப்படியே பறக்கிற மாதிரியே தத்ரூபமா இருந்துச்சு அது. அதை பார்த்து முடிச்சுட்டு பொன்னம்பலேஸ்வரர், இந்த ஆலயம் தான் எங்களுடைய யாத்திரையினுடைய நிறைவு தலம். அதாவது பொன்னம்பலேஸ்வரரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு எங்களை வந்து ஒரு 11 மணி வாக்குல கார் வந்து எங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டாங்க. இந்த டிரைவர் தான் எங்களுக்கு அந்த 5 நாளும் அவ்வளோ ஒரு அதி அற்புதமா எல்லாத்தையும் நிறைய இடங்கள் தகவல்கள்லாம் சொல்லி நல்லபடியா எங்களை காமிச்சு கொண்டு வந்து இங்க ஏர்போர்ட் வரைக்கும் வந்து சேர்த்தாரு. இந்த யாத்திரைய நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்தாரு. எங்களை அழைச்சிட்டு போன அந்த குலசேகரன் சார், அதாவது நாமகிரி டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லி திருச்சியில இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு ட்ரெயின் டிராவல் பயணத்துலதான் அவங்க அறிமுகமானாங்க. அவங்க தொடர்ச்சியா வந்து ஒரு பரம்பரையா இந்த டிராவல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது சரி ஒரு நம்பிக்கையா நாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி இலங்கை பயணம் அவங்களால இதை நாங்க பார்த்தோம். அவரும் வந்து எங்களுக்கு நல்ல மாதிரியா கூட்டிட்டு போயிட்டு நல்ல மாதிரியா சென்னை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவருடைய பொறுப்புல சொன்னபடி அவர் பேசின பேமெண்ட்டுக்கு அவர் கூட்டிட்டு போய் எங்களை எல்லாமே நல்லபடியா காமிச்சு நல்லபடியா கொண்டு வந்து நம்மளை இந்தியாவில சேர்க்கறது தான் ஒரு பெரிய விஷயம். அது நல்லபடியா அவர் செய்து கொடுத்தாரு. அவருக்கும் அந்த எங்களுக்கு அங்க இலங்கையில வந்து எல்லா இடங்களுக்கும் அந்த டிரைவர் பையன் எங்களுக்கு ஒரு கைடு மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைய ஒவ்வொரு இடமும் நாங்க மேக்சிமம் நிறைய டிராவல்லே நிறைய இடம் சுத்தினோம். அந்த டிராவல்லே உங்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் காமிச்சாரு. இந்த இடம் போர் நடந்த இடம், அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அங்க இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ், பழைய இடங்கள், அதெல்லாம் சிலதெல்லாம் எங்களுக்கு இறங்கி போய் பாக்குறதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து குறுகிய நாள் பிளான் பண்ணதுனால அந்த நாங்க போன 5 நாள் பயணத்துல நிறைவான ஒரு பயணம், நிறைவா மனசுக்கு திருப்தியா எல்லா இடமும் நல்லபடியா பார்த்துட்டு வந்தோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எட்டாக்கனியா இருந்த எனக்கு இந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கும் இந்த ஆலயங்களை தரிசனம் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு, அதாவது கோணேஸ்வர பெருமானுக்கும் திரு கேதீஸ்வர பெருமானுக்கும் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பணம் பண்ணி என்னுடைய இந்த யாத்திரை பதிவை நிறைவு செய்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.